இந்த அருண்குமார் வந்து விகித மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு இந்த கொலை வழக்கோட இதில் சேர்ப்பாங்களா அவங்க தனியாக வழக்கு அது சம்மந்தமாக இதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்? அருண்குமார் கேட்டதுன்னு அருண்குமார் உங்கள் அந்த நகையை வைக்கல. ஆமாம், அஜித்குமார். நீங்கள் அருண்குமார் இல்லை சார், கம்ப்ளைண்ட் நேற்று கொடுத்துருக்காரு ஆட்டோ ஓட்டுநர். ஆமாம், நேற்று வழக்கு பதிவு அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி சொல்லி ஸ்டேஷனில் கொடுத்து எஃப்ஐஆர் தனியாக ஒரு மனம் அது தனியாக விசாரிக்கணும். அதுக்கு இந்த வழக்குக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அருண்குமார் ஒரு தனியாக புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறை வந்து அந்த புகாரை தனியாக விசாரிக்கணும். இந்த வழக்குனால அது விசாரிக்காமலாம் இருக்க முடியாது. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுக்கணுன்றது வந்து அரசாங்கம் இந்நேரம் முன் வந்திருக்கணும். இன்னும் வரலை. நஷ்டஈடு மட்டும் கிடையாது, மன ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அரசாங்கத்துடைய காவல்துறைக்கே மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்தியவர்கள் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய டாக்டர் சிஆர்எஸ் உடைய செல்லமுத்து ட்ரஸ்ட் மூலமாக. அதே ட்ரஸ்ட் மூலமாக இவர்களுக்கு எல்லாருக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் அரசு செலவில் இலவசமாக இதை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. வழக்கில் வந்து இவங்களையும் விசாரிக்கல, எஸ்பியுமே விசாரிக்கல. எல்லாம் திருச்செந்தூரில் இருக்காங்க. எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணுன்றது கேட்போம். இப்போ எல்லா காவல்துறை அதிகாரிகள், உயர்காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. யாருமே வேறு எங்கேயும் கிடையாது. எஸ்பிஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னா எல்லாம் திருச்செந்தூரில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் விசாரிக்கட்டும்.